ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஃபிஷ் தவா ஃப்ரை தான். இதை வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்: ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு கசகசா பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகம் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் சில்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வந்து 1 கிலோ எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஃபிஷ்ஷு மேலே சேர்த்தா ஒரு இடத்துல நல்லா கோடிங் ஆகும், ஒரு இடத்துல கோடிங் இருக்காது. அதனால் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா இது எல்லா இடத்துலையுமே நல்லா கோடிங் ஆகும். அதனால தான். ஒரு கிலோ ஃபிஷ்ஷுக்கு 1.5 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கோம். உப்பு வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காம ஃபஸ்ட் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியே பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்று ஒன்றா நல்லா கோட் பண்ணி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷுலேயும் நல்லா மசாலா தடவினதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடுங்க. ஏன்னா அது மசாலாலாம் நல்லா ஊறினா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 45 மினிட்ஸ் கழித்து நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.